வணக்கம் மக்களே. கடைசியில் இந்த சவுமுட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. விமான நிலையத்தில் இருந்த தமிழக காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் கூட விமான நிலையத்தில் ரொம்ப நேரம் இருந்தார். திமுக தலைமையகத்துக்கு வரல, அண்ணா அறிவாலயத்துக்கு வரல. அங்கே விமான நிலையத்தில் இருந்தே ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தார். எங்களுக்கு இன்னமும் ஹைகமாண்ட்லேருந்து உத்தரவு வரல, கையெழுத்து போட சொல்லி இன்னும் சொல்லலை அவங்க அப்படின்னு கடுமையான ஒரு பிரேக்கிங் நியூஸ்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது. பட் கடைசியாக 28 தொகுதி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ராகுல் காந்தி ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறத விட ஒத்துக்கொள்ள வைக்கப்பட்டார். அதுதான் நிதர்சனம். இதுதான் நடந்திருக்கு. ராகுல் காந்திக்கு இதில் துளி அளவும் விருப்பமில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய சோர்ஸ்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான விஷயம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு மாறி தட்டிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோடங்கர் புதுச்சேரி பாண்டிச்சேரியிலிருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவிற்கு ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கார். ஏன் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தான் வந்து பலம் வாய்ந்த கட்சி, நாங்கள் தான் மெயின். எப்படி தமிழ்நாட்டில் திமுக நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தான் பலம் வாய்ந்த கட்சி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையணும், அது நாங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம், எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு திமுக வந்து பேச சொல்லுங்கள், நாங்கள் போய் பாண்டிச்சேரி திமுக அலுவலகத்தில் போய் பேச மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு முட்டலும் மோதலும், ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிற லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் ஒரு இயற்கையான கூட்டணியாக இருக்கிறதா, இல்லை ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிவிட்டதா, மக்கள் இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தையால் மீண்டும் வெற்றியை கொண்டு வர முடியுமா, செல்வ பெருந்தையே வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. ஸோ அதற்கு விடையாகத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரொம்ப மெகா சீரியல் மாதிரி இழுத்துட்டு இருந்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தை கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. 28+1 ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதெல்லாம் ஓகே. பட் இந்த 28 சீட்டில் காங்கிரஸால் போட்டிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒரு மிக முக்கியமான விஷயமா பத்திரிகையாளர்கள் மத்தியில் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு அதிருப்தி ஆளும் திமுக தரப்பில் இருக்குது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. அதுவும் இந்த கனிம வழக்குள்ளே சட்டம் ஒழுங்கு, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாங்குநேரி பெரும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதையில், கஞ்சா போதையில் கண்ணில் போட்டவங்கலாம் வெட்டியிருக்காங்க. 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு வட மாநிலத்தவர் ப்ளஸ் அந்த ஊர் பகுதியை சேர்ந்த ஜான்கிற ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். இன்னும் 4 பேர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. 2 பேர் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மிகப்பெரிய ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. மேலும் இந்த நாங்குநேரி தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ரூபி மனோகரன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர். அவர் வந்து மக்களை சந்திக்க போகிறார். அப்போ மக்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எதுக்கே அங்கே வந்தீங்க, எதுக்கே அங்கே வந்த, நீ எதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கியா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் எங்கள் தொகுதியில் செஞ்சு கொடுத்துருக்கியா, எங்கள் ஊரில் வந்து ஒரே ஜாதி பிரச்சனையாக இருக்குது, ஒரே வெட்டுக்குத்து கலவரமாக இருக்குது, இப்பேற்பட்ட சூழ்நிலை நீ எதுக்கு வார அப்படின்னு அந்த மக்கள் வந்து அந்த எம்எல்ஏட்ட ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனல்லே வந்துருந்து. இது ஆளும் தரப்பு செய்தி சேனல்கள் வந்து போட மாட்டாங்க, ஆளும் தரப்புக்கு ஆதரவாக இருக்க செய்தி சேனல்கள் போட மாட்டாங்க. பட் சமூக வலைதளங்களில் இந்த பதிவுகள் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்குநேரி தொகுதியில் மீண்டும் திரு ரூபி மனோகரன் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்குது. அவர் போட்டியிட்டால் அங்கு வெற்றி பெறுவது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 28 தொகுதியிலையும் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா, மேலும் காங்கிரஸ் போட்டியிட்டால் திமுக வந்து அங்கே கட்சியுடைய தொண்டர்கள் காங்கிரஸுடைய வெற்றிக்காக அங்கே உழைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் கடுமையான ஒரு ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதியே காங்கிரஸுடைய குழு வந்து முதல்வரை சந்தித்து 2025 டிசம்பர் 5 அன்றே சந்தித்து அவங்களுடைய பட்டியலில் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த இடங்கள்லாம் போட்டியிட போகிறோம், போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தாங்க. ஆனால் 70-80 நாட்கள்
காங்கிரஸை காக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் திமுக தன்னுடைய முடிவை சொன்னது. அதிலே வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு செருப்படி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தன்மானமிக்க ஒரு காங்கிரஸ்காரன் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மேலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த முக்தார் அப்படிங்கிற இந்த யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா கர்ம வீரர் காமராஜரை பற்றியெல்லாம் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசினார். அதெல்லாம் கண்டித்து வந்து காங்கிரஸ் கட்சியில் முதல்வர்கிட்ட போய் யாருமே ஒரு பெரிய அளவில் எந்த வித ஒரு கோரிக்கைகளும் வைக்கலை, எந்த வித ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தலை. அந்த நாடார் சமுதாய மக்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாருமே, ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வந்துட்டாங்க. அந்த அளவில் தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால். ஏன் காமராஜர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஏன்னா காமராஜர் பேரில் ஏதாவது ஒரு திட்டங்கள் வருதா சொல்லுங்கள். எந்த திட்டங்கள் வந்தாலும் கலைஞர் திட்டம் தான். கலைஞர் பாலம், கலைஞர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே கலைஞர் பேரில் தான் வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் வர தலைவர்களே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதை காங்கிரஸ்காரர் யாராவது தட்டி கேட்கன்னா கேட்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடணும்னு விரும்புது. இந்த 28 தொகுதிகளில் அவங்க போட்டிட்டாலும் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கல் தான். ஏன் அப்படின்னா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியாக இதற்கு முன்பு வேண்டுமானால் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது அவர்கள் ஒரு இயற்கையான கூட்டணி அல்ல, ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ஹைகமாண்டுடைய விருப்பங்கள், அவங்க வந்து பெரிய அளவில் தொகுதியை கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து அதிக தொகுதிகளில் போட்டிடணும்னு நினைப்பாங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்பாங்க, உள்ளாட்சியில் பங்கு வேணும்னு கேட்பாங்க, மேயர்ஸ் இதெல்லாம் வந்து இயற்கை. பட் ஆனால் திமுக கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கொடுக்காது. நான் மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு பண்ணுறேன், பாஜக எவ்வளவோ மேல். திமுக கூட கம்பேர் பண்ணும்போது பாஜக 1000 மடங்கு மேல். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் ஒரு சிறுபான்மை ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன், திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். பாஜகவை விட திமுக ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் நிலைமை. அதாவது இந்த சிறுபான்மை மக்களை அவர்கள் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு பெரும்பான்மை மக்களை இழிவாக அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தி அதன் மூலம் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்காங்க. அதாவது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து சிறுபான்மையின் மக்கள் புரிந்து கொள்ளலை. ஒரு சிலருக்கு தெரியுது, எல்லாருமே இன்னும் புரிந்து கொள்ளலை. அதுவும் குறிப்பாக இந்த கத்தோலிக்க பாதிரியர்கள் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சினாலும் அவங்க ஆளாக போய் நிற்கிறாங்க. இது வந்து நான் மீண்டும் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறேன். கத்தோலிக்க பாதிரியர்கள் எந்த ஒரு அரசு நிகழ்வானாலும் சரி, ஒரு பள்ளி கல்லூரிகள்னாலும் சரி, ஆளுங்கட்சி பிரமுகர்களை கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ இது வந்து அந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபாதரே கூப்பிட்டு வர்றாரு, அப்போ நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மத்தியில் விதைக்குது. இதை வந்து கத்தோலிக்க பாதிரிகள் முற்றிலும் வந்து தவிர்க்கணும். அவங்க செய்வாங்களா அப்படின்னு தெரியலை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த 28 தொகுதிகளையும் திமுக வந்து கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஆதரவாக வேலை செய்யாது. கண்டிப்பாக காங்கிரஸை கவிழ்ப்பதற்குண்டான வேலைகளை தான் செய்யும். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி இல்லை, அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி இல்லை. தொண்டர்களுக்கும் வந்து காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு, காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுக மேலே ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து செயல்படாது. மேலும் ஆளும் தரப்புக்கு மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. செல்வ பெருந்தையே அவர் தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதி மக்களால் விரட்டப்பட்டார். அதை நான் திரும்ப பதிவு பண்ணுறேன். செல்வ பெருந்தையே அந்த தொகுதி மக்களால் அவர் மேலே கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல முடியாமல் திரும்பி போனார். இப்படி தொடர்ச்சியாக அதிருப்தி இருக்குது. மீண்டும் செல்வ பெருந்தையே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய தோல்வியைத்தான் தழுவார் அப்படிங்கிறதான் கல நிலவரமாக இருக்குது. மிகப்பெரிய அதிருப்தி அலை அவருக்கு மேலே இருக்குது. அவர் வந்து தன்னை ஒரு திமுக மாவட்ட செயலாளராகத்தான் காட்டி கொண்டிருக்கார். மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் ராகுல் அவர் மேலே இருக்கார். ஏனென்றால் அவர் திமுக கூட்டணி வரணும்னு மிகப்பெரிய அளவில் முயன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு செல்வ பெருந்தை அவர்கள் தான். ராகுல் காந்திக்கு இம்மியளவு விருப்பமில்லை. வரக்கூடிய காலங்களில் செல்வ பெருந்தை மிக விரைவில் மாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் போயிட்டுருக்கு. செல்வ பெருந்தை வேண்டுமானால் பார்த்திங்கன்னா திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தனியாகத்தான் போட்டி போடுது. தனியாக போட்டி போட்டாலும் அவங்க தனி சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பின்பு திமுக காங்கிரஸ் ஒரு இணக்கம் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு பல்வேறு பிரச்சனைகள் வர வர காங்கிரஸ் வந்து திமுகவில் இருந்து வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரப்போறக்கூடிய காலங்களில் தான் இதற்குண்டான அந்த இதுகள்லாம் தெரியும். தேர்தல் மேகங்கள் சூழும்போது தான் இதற்குண்டான விஷயங்கள்லாம் தெரியும். ஏனென்றால் கண்டிப்பாக நாம் விசாரித்த அளவுக்கு திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் தேர்தல் பணிகளில்
காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாங்க. மேலும் விட்டமின் பாவை மிகப்பெரிய அளவில் இறக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க இறக்க மாட்டாங்க. இறக்கினாலும் திமுக தலைமை கொடுத்தாலும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வேறு கடுமையான அறிவிப்புகளை கொடுத்துருக்கார். தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கார். பெண்களை கவரக்கூடிய விதமாக மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காரு. திமுக 2000 சொல்லிச்சு, அதிமுகவும் 2000 தான் சொல்லிச்சு. பட் ஆனால் விஜய் ஒருபடி மேலே போய் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்துருக்கார். மகளிர்கள் பிங்க் பேருந்தில் மட்டும் இல்லாமல் எல்லா பேருந்துலையுமே அவங்க பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கார். மிகப்பெரிய அளவில் அண்ணன் வீட்டு சீர் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் தங்க செயினோ தங்க தாலியோ கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பட்டுச்சேலை, இப்படி பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்துருக்கார். ஸோ இதெல்லாம் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாச்சும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வந்தக்கூடிய செய்திகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நம்ம பேசும்போது கள நிலவரங்களை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 28 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமாக நம்முடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா 10 தொகுதிகளை அவர்கள் வெற்றி பெற்றாலே மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. செல்வ பெருந்தைகளுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மீண்டும் திரு ரூபி மனோகரன் நாங்குநேரியில் போட்டிட்டால் மிகப்பெரிய தோல்வியை தழுவுவார் அப்படிங்கிறதான் கள நிறவங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.